எஸ்எம்எஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஃபெமிலியர் வார்த்தை தான். ஆனால் அது ஸ்டடி மெத்தட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டாக நமக்கு வந்திருக்கு. நம்ம அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸை விட இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்முடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வர்றத எப்படி நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு சப்ஜெக்ட் தான் இது எஸ்எம்எஸ். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். நம்ம டாக்டர் தேவசேகர் சொன்ன மாதிரி we will have 4 different sessions. 2 மெயின் செஷன்ஸ் நமக்கு இருக்கும் இன்னைக்கு. தென் sometime லேட்டர் தேவையாக இருந்தால் we can have some other classes also if time permits and உங்களுடைய அவைலபிலிட்டி. ஓகே, ஒரு கண்ணு தெரியாத குருடன் ஒருத்தன் வழியில் போயிட்டு இருந்தானா. போயிட்டு இருக்கும்போது ஒரே அலறல் சத்தம், எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்களாம். என்ன அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு போய் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, இது மாதிரி குழந்தை வந்து இறந்துருச்சிங்க அப்படின்னு. அந்த குருடன் கேட்டாரா, ஐயோ குழந்தை இறந்துருச்சா, எப்படிங்க இறந்துச்சு அப்படின்னு. அது பால் குடிக்கும் போது விக்கி இறந்துருச்சிங்க அப்படின்னு. ஓ, பால் குடிக்கும் போதுங்களா, ஏங்க அந்த பால் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்களா, பால் வெள்ளையா இருக்குங்க. ஓஹோ, வெள்ளை எப்படிங்க இருக்கும், வெள்ளை வந்து கொக்கு மாதிரி இருக்குங்க. ஓஹோ, கொக்கா, ஏங்க கொக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சான். கோவத்தில் கொக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னாப்புல. அப்போ அந்த கண்ணு தெரியாத ஆள் இப்படி தடையை பார்த்தாராம். அடேங்க அப்பா, இவ்வளோ பெருசாக அந்த குழந்தை முழுங்குனா எப்படி உயிரோடு இருக்கும் அப்படின்னாப்புல. ஸோ அப்போ அந்த கண்ணு தெரியாதவருக்கு வந்து பால் வந்து இந்த வடிவத்தில் தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம எதையுமே நம்ம படிக்காம ஆராயாம எதுவும் எழுத முடியாது. அதனால தான் இந்த எஸ்எம்எஸ் கிளாஸ் நமக்கு எல்லாம் தெரியணும். அந்த தெரிஞ்சதை வந்து நம்ம எழுத்து வடிவில் கொண்டு வரோம். அதான் அசைன்மெண்ட். அதை குறித்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்டடி மெத்தட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்டடி பண்ணுறதே ஒரு ஸ்கில் தான், ஒரு திறமை தான். படிக்கிற காரியத்தில் நல்ல ஒரு திறமை இருக்கணும். அதுதான் அதை குறித்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்டடி மெத்தட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். சரி, நம்ம குயிக்காக போயிடலாம். நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக இங்கே பார்த்துடலாம். ஒரு சில காரியங்கள் நம்ம இங்கே இருக்குது, பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றது என்ன அப்படின்னா, லிசனிங், ரீடிங், ரைட்டிங், இது 3 நம்ம தவிர்த்துடவே முடியாது. லிசனிங், ரீடிங், ரைட்டிங். கேட்கறது, வாசிக்கிறது, எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங், அப்புறம் ரைட்டிங், அது 3. அது அப்போ வாசிக்காம யோசிக்க முடியாது. நம்ம ஏதாவது வாசிச்சாதான் யோசிக்க முடியும். ஸோ வாசிக்காம யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னா, எடுக்காம எழுத முடியாது. புக்கை எடுத்து வாசிக்காம நம்ம எழுத முடியாது. ரெண்டையும் மறந்துடக்கூடாது. நம்ம வாசிக்கலைன்னா யோசிக்க முடியாது, எடுக்கலைன்னா எழுத முடியாது, எடுக்காம நம்ம எழுத முடியாது. அதனால தான் இதை நம்ம இங்கே கற்றுக்க வரோம். நம்ம இது ரொம்ப முக்கியம். எல்லா கோர்ஸஸ்க்கும் இது வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். எவ்வளோ பெரிய வீடு கட்டலாம், 1 மாடியாக இருக்கலாம், 2 மாடியாக இருக்கலாம், இது வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். எப்படி வாசிப்பது, எப்படி கிளாஸ்ல லிசன் பண்றது, எப்படி கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி எக்ஸாமுக்கு தயாராகிறது, எப்படி அசைன்மெண்ட் எழுதுறது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் தான் இந்த பாடம். நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. 2 பாகம். ஒன்று வந்து நம்ம டீச்சர்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம பர்சனல் ரீடிங். ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதில் லைஃப்லாம் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து ஒரு மெஷின் மாதிரி கிடையாது, உள்ள மெமரி சிஸ்டம் போட்டு ஓகே எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு அப்படி கிடையாது. இந்த ஸ்டடி மெத்தட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து எம்டியூ லெவலில் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு வரும். அப்போ ஒவ்வொரு லெவல்லையும் இது அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய இருக்கு கற்றுக்க. அதனால ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்முடைய தேவனே வந்து காட் ஆஃப் ஆர்டர், எல்லாவற்றையும் முறையாக தான் செய்வார். அந்த 5 அப்போ 2 மீனையும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கும்போது கூட டக்கு டக்குன்னு பண்ணல ஆண்டவர். இல்லை முதல்ல லைனில் உட்கார வைங்கப்பா, எல்லாம் லைனில் உட்கார வைங்க. ஹி வாஸ் வெரி ஆர்டர்லி காட். ரொம்ப ஆர்டராக எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணாரு, எல்லாவற்றையும் செய்தார். அதனால நம்மளும் நம்ம எழுதுறதா இருக்கலாம், வாசிக்கிறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், ஒரு முறையோட நம்ம செய்யணும். அதுக்கு தான் இந்த ஸ்டடி மெத்தட் ஸ்கில்ஸ். சரி, இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவ்வளோதான். நம்ம கற்றுக்க போகிறதே இவ்வளோதான். என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எப்படி நூலகத்தை பயன்படுத்துறது. ஹவு டு யூஸ் லைப்ரரி, நூலகத்தை எப்படி பயன்படுத்தலாம். ஹவு டு யூஸ் ஃபுட் நோட் அண்ட் பிப்ளியோகிராஃபி. அப்படின்னா நம்ம ஒரு புக்கில் இருந்து எழுதுறோம் இல்லையா, அந்த புக்கை யாராவது எழுதியிருப்பாங்க. அப்போ அது எழுதுனது யாரு, எங்க எழுதுனாங்க, எங்க வெளியிட்டாங்க, எப்ப எந்த வருஷத்துல வெளியிட்டாங்க, நான் எந்த பக்கத்துல இருந்து அந்த பாயிண்டை எடுத்தேன். ஏன்னா கட்டளை சொல்லுது thou shall not steal, திருடக்கூடாதுன்னு நம்ம கட்டளையே சொல்லுது. அதனால ஐயோ பென்சிலை திருடணும் சின்ன வயசுல, இப்ப வேற எதாவது நான் திருடுறேன், ஐயோ இது மாதிரிலாம் நான் திருடவே மாட்டேங்க அப்படின்னா மற்றவங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நான் எடுத்துட்டு அதை நான் செஞ்ச மாதிரி போட்டோம்னா அது ஒரு திருட்டு. அதுக்கு பேர் பிளேஜியரிசம் அப்படின்ட்டு ஒரு
பிக் செஷனே இருக்கு. அப்போ அந்த பிளேஜரிசம் வந்து ஒரு 2-3 டைம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அது பேர் காப்பி. அந்த இவர் தான் இதை சொன்னாரு, இந்த புத்தகத்தை எழுதுனது இவர் தான், நான் இவருடைய இதை தான் எடுத்து என் அசைன்மெண்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா, ஒரு 2-3 டைம் அதே மாதிரி காப்பி அடிச்சிட்டிங்கன்னா டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, டிஸ்கண்டினியூ கூட ஆக்கிடுவாங்க சில காலேஜஸில். ஏன்னா அது ஒரு குற்றம், ஒரு கில்ட், பிகாஸ் ஸ்டீலிங். யாரோ ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கை நம்ம எடுத்துட்டு அவங்க பேரை சொல்லலைன்னா அது வந்து பிளேஜரிசம். அதனால தான் ஹவு டு யூஸ் ஃபுட் நோட் அண்டு பிப்ளியோகிராஃபி, அந்த அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் நோட்னா அடிக்குறிப்பு அப்படின்னா நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிப்ளியோகிராஃபினா உரை குறிப்பு அப்படின்னா நம்ம எந்த புத்தகத்தை இருந்து காரியத்தை எடுத்தோம் அப்படிங்கிறத முழுசாக சொல்கிறது தான் அது. ஸோ அப்போ ஸ்டடி மெத்தட் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம அசைன்மெண்ட் எழுதுவோம், எக்ஸாம் எழுதுவோம். ஸோ 3 திங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறோம், டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது அசைன்மெண்ட் எழுதணும், எக்ஸாம் எழுதணும். இதை 3ஐயும் எப்படி முறைப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒன்று வகுப்பறைக்குள்ள. அதுக்கப்புறம் வகுப்பறைக்கு வெளியே அது எப்படின்னா நூலகம். அந்த நூலகத்துக்குள்ள போனால் இது எல்லாமே நடக்கும். நம்ம படிக்கிறது, எழுதுறது, வாசிக்கிறது. சரிங்களா? ஸோ ஹவு டு யூஸ் லைப்ரரி, நூலகத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். எப்படி ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி, அந்த யாருடைய இதை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானே உயிர்த்தெழுதலும் மீட்பருமா இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யார் சொன்னது? இது ஏசப்பா சொன்னது, பைபிள்ல இருந்து எடுத்திருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம போய் நானே உயிர்த்தெழுதலும் மீட்பருமா இருக்கிறேன், யாரு? டேனி சாரா? அவரு உயிர்த்தெழுதலும் மீட்பருமா இருக்காரா? இல்லையே, அவரு எலும்பு தோலுமாலாம் இருக்காரு. அப்படி ஆயிடக்கூடாது. அப்ப நம்ம எங்கிருந்து எடுத்தோமோ அவங்கள காட்டுறது தான் அந்த ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி. சரி, அதை நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்தது, ஸோ இந்த ஆரஞ்சு கலர் முடிஞ்சு, பச்சை கலர் முடிஞ்சு, அடுத்தது ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர். ப்ளூ கலரில் இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கு பாருங்க, ஹவு டு ரைட் அசைன்மெண்ட். நம்மளோட கொடுக்குற அந்த அசைன்மெண்ட்டை, ஒரு நாள் நீங்கள் கல்யாணம் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படி? எல்லாவற்றையும் எழுதினார். அந்த 2 கற்பலைகளை மோசி அங்கிருந்து எடுத்துட்டு வரும்பொழுது ஆண்டவர் எழுதினார். அது ஹோம்ஒர்க், ஆண்டவருடைய ஹோம்ஒர்க். ஹீ ரோட் இல்லையா? ஆண்டவர் எழுதினார். அதே மாதிரி நம்ம எல்லாருடைய பேரையும் ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறார். சார் ஸ்டீஃபன் சார் இருக்காங்க, சில பேர் நான் பார்க்குறேன், சிஸ்டர் நிஷாந்தா இருக்காங்க. ஸோ நம்ம பேர் எல்லாரும் பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் உட்காந்து எழுதியிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அந்த உமன் காட் இன் அடல்ட்ரி, விபச்சார ஸ்திரீல பண்ணும்பொழுது கீழே பேர் எழுதுறாரு. ஸோ ஆண்டவர் எழுதுறாரு, நம்மளும் எழுதணும். ஆண்டவர் வாசிச்சார். என்ன வாசிச்சாரு? பைபிளை வாசிச்சார். நம்மளும் புத்தகங்களை வாசிக்கணும், கொடுத்துருக்கிற அந்த கிளாஸ் நோட்ஸை வாசிக்கணும், டெக்ஸ்ட் புக் கொடுப்பாங்க இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதை வாசிக்கணும், நூலகத்துக்கு போய் வாசிக்கணும். அப்போதான் நம்ம வாசிச்சாதான் நல்லா யோசிக்க முடியும், வாசிக்காம யோசிக்க முடியாது. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுறது, கொடுக்குற அசைன்மெண்ட்டை எப்படி எழுதுறது, ஹவு டு ரைட் அசைன்மெண்ட்ஸ், இந்த ப்ளூ கலர். சரிங்களா? அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க, ரைட் சைடு, ஹவு டு ரைட் புக் ரிவ்யூ. அது நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சில நேரம் கொடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் பெரும்பாலும் கொடுப்பாங்க. எப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அப்போ அந்த டெக்ஸ்ட் புக்கு என்ன சொல்லுது, வியூ ரிவ்யூ, அது என்ன காட்டுது, மறு ஆய்வு, மறுபடியும் அது என்ன சொல்லுதுங்கிறத ஒரு தொகுத்து ஒரு 2-3 பக்கம் எழுதுற மாதிரி அதையும் நம்ம கற்றுக்க போகிறோம். எப்படி புக் ரிவ்யூ எழுதுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம்னா, கீழே 2 இருக்குது பாருங்க, ஹவு டு லிசன் அண்ட் டேக் கிளாஸ் நோட்ஸ். ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு அதை எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். சில நேரம் பார்த்தோம்னா டீச்சர் சொல்லும் பொழுதே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம டீச்சர் சொல்லும் போதே நோட்ஸ் எடுக்கிறோமா, இல்லை டீச்சர் ஒரு சென்டென்ஸை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறோமா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாசிக்காம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நோட்ஸ் எழுதுறீங்களா, இல்ல நான் சொல்லிட்டு இருக்கும் போதே பாருங்க வாசிக்காம யோசிக்க கூடாது அப்படிங்கும் போதே எழுதி முடிச்சிடுறீங்களா? அந்த டைம் எப்படி? ஸோ இதை குறிச்செல்லாம் நம்ம கத்துக்கலாம். எப்ப எழுதுறோம், எப்ப நம்ம எழுதணும், எப்ப கவனிக்கணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அடுத்தது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ். அது நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கற்றுருப்போம், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன காரியங்கள் நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் ரீடிங் ஹேபிட்ஸ், அதை குறித்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கற்றுக்க போகிறது. ஒரு நூலகத்தை எப்படி பயன்படுத்துறது, ஒரு அந்த அடிக்குறிப்பு, அந்த உரை குறிப்பு, ஃபுட் நோட்டு, பிப்ளியோகிராஃபி, நம்ம எந்த புத்தகத்தையோ இல்லை கட்டுரையோ இல்லை பத்திரிகையோ இல்லை நியூஸ் பேப்பரையோ நம்ம எடுத்து அதில் உள்ள பாயிண்ட்ஸை எழுதுகிறோம்.
அப்ப எழுதுறத வந்து நம்ம என்ன பண்ணணும், மேற்கோள் காட்டணும். அப்படி காட்டி நம்ம காட்டுறது தான் ஃபுட் நோட் அண்ட் பிப்ளியோகிராஃபி. அடுத்தது நம்ம ஹவு டு ரைட் அசைன்மெண்ட் பார்த்தோம், ஹவு டு ரைட் புக் ரிவ்யூ பார்த்துருக்கிறோம், கிளாஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது கவனிக்கிறது, கிளாஸ்ல எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுது, அதுக்கப்புறம் ரீடிங் ஹேபிட்ஸ் எப்படி நம்ம ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துக்கலாம். இதுதான் ஸ்டடி மெத்தட் ஸ்கில்ஸ்ல நம்ம கற்றுக்க போகிறது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால பி எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷமா இருங்க. நம்ம பார்க்கலாம், குயிக்காக நம்ம போயிடுவோம். சரி, முதல்ல நம்ம என்ன பண்றோம், கவனிக்கிறத பத்தி கேட்போம், கவனிப்போம். சரிங்களா? பவர் ஆஃப் லிசனிங். நம்ம கவனிக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது சீக்கிரமா பார்த்துருவோம். 3 வகையான கவனிப்பு இருக்கா. நம்ம 3 விதத்துல கவனிக்கிறவங்க 3 வகையா இருக்காங்களாம். முதலாவது என்னன்னு பார்த்தா சூடோ லிசனிங். அப்படின்னா போலியா கவனிக்கிறது. போலியா எப்படின்னா, இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம நினைச்சிருப்போம், டீச்சர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா செம்மையா கவனிக்கிறார் அப்பா அப்படின்ட்டு. ஆனா அவங்க பாடி இங்க இருக்கும், மைண்டு வேற எங்கேயோ பறந்துகிட்டு இருப்பாங்க. பெண்களா இருந்தா கிச்சன்ல பால் வச்சோமா வைக்கலையா, பொங்கிய வருதா வரலையா, ஸ்டவ் ஆஃப் பண்ணமா ஆஃப் பண்ணலையா, ஐயோ நான் வண்டியை கீழே வச்சுட்டு வந்தேன், வண்டியை பூட்டினா, சைட் லாக் போட்டேனான்னு தெரியல, ஹெல்மெட் அங்க வச்சேனா எடுத்துட்டு வந்துட்டேனா, எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா கவனம் அங்க இருக்கும். அதுக்கு பேர் தான் சூடோ லிசனிங். அப்படின்னா பொய்யா கவனிக்கிறது. அதெல்லாம் இஷ்யூ. ஒரு 3 இஷ்யூ நம்ம இங்க பார்க்க போறோம். 3 பிரச்சனை. என்ன பிரச்சனை? 3 வகையான ஆட்கள். சூடோ லிசனிங், மென்டல் வெக்கேஷன். நம்ம இங்க இருப்போம், வேற எங்கேயாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், கவனிச்சுட்டு இருப்போம். அப்ப பாடி இங்க இருக்கும், ஆனா மைண்ட் வேற எங்கேயாவது இருக்கும். சரி, அடுத்தது 2வது பார்த்தோம்னா செலக்டிவ் லிசனிங் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இது ஒன்று நமக்கு தேவையானது, நமக்கு தேவையானதை மட்டும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொன்று என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன், நிறைய தடை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாராம். அப்போ இவங்க வந்து சார் ஒரே நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டாராம் சாரை. அப்போ கூப்பிட்டுட்டு சார் நீங்கள் சொல்லுவீங்களா, இவங்க எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? ஏன் அப்படின்னா அந்த 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 லெக்சர் டைமில் பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குமா. அப்படின்னா ஒரு பின்ன கீழே போட்டால் கூட சத்தம் கேட்குமா. அப்போ இவர் உட்காந்து கவனிக்கணும்னு நினைக்கும் பொழுது இங்கே ஒன்று முறுக்கு சாப்பிட்ற சத்தம் மாதிரி கேட்குது. ஒருத்தங்க சேரை இழுக்கிறாங்களாம், ஒருத்தங்க சேரை ஆடிட்டே இருக்குது. இப்படி ஆடி நம்ம கவனிப்போம் சில நேரம். அப்படி அந்த சத்தம் கிறுன்னு. ஸோ அவரால் கவனிக்கவே முடியலையா. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அந்த மாதிரி கவனிக்கவே முடியாதபடி சில இதை மட்டும்தான் அவரால் நோட் டவுன் பண்ண முடியுது, கவனிக்க முடியுது. செலக்டிவ் லிசனிங். 3வது குரூப் என்னன்னு பார்த்தா கிரிட்டிக்கல் லிசனிங். கிரிட்டிக்கல் லிசனிங் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றது. ஆமா இந்த டீச்சரா, ஐயோ இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அது அப்படி எழுதியிருக்கலாம், கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கலாம், கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கலாம், அடடா இந்த பிளாக் இதை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமே, இந்த பவர் பாயிண்ட்ல இப்படி பவர் பாயிண்ட் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த மைண்ட் செட்ல உட்காந்து கவனிக்கிறது கிளாஸை. அப்படி கவனிக்கிறவங்களுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் லிசனிங். ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு சார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அப்போ கேட்டார். அவர் சொன்னாரா, சார் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, என்ன பிரச்சனை சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாரா, ஐ ரிமெம்பர் நத்திங் வென் ஐ கம் அவுட் ஃப்ரம் த கிளாஸ். நான் வகுப்பறையிலேருந்து வந்துட்டேன்னா எனக்கு ஒன்று கூட ஞாபகம் இருக்க மாட்டேது சார் அப்படின்னாப்லையா. இப்போ எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, இப்போ கிளாஸ்ல இருந்து தான் வரேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு கொண்டாரு யோசிச்சுட்டு, ஒன்று கூட ஞாபகம் இல்லை சார் அப்படின்னாப்லையா. ஸோ அந்த சார் வந்து ஓகே கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்றது அப்படியே உங்க கிளாஸுக்குள்ள போ கவனி அப்படின்னு சொன்னாராம். அப்ப அப்படியே நான் சார் ஞாபகம் வந்துருச்சுனாராம். என்னது சார், அந்த சார் வந்து திங்கக்கிழமை போட்ட சட்டையை புதன்கிழமையும் போட்டாரு, அதுக்கப்புறம் வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை போட்டாரு, 3 நாள் போட்டார் சார் அந்த ஒரு சட்டையை அப்படின்னாராம். ஏன் கிரிட்டிசைஸ். அப்ப அந்த சார் போய் போர்டில் எழுதும் பொழுது இந்த சட்டை தான் அன்னைக்கு போட்டிருந்தாரு, சே அங்கே பாரு அந்த கொஞ்சம் சுருக்கம் அப்படியே இருக்குது, அந்த இதில் வந்து அவர் பாரு இங்கு பட்டது அப்படியே இருக்குது, இந்த இடத்துல பாரு அது கொஞ்சம் மடங்கி இருக்குது. ஸோ அதையே தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் லிசனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டோட உள்ள வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம கவனிக்கவே முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? 6 சொல்யூஷன். அப்பா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் 2 சொல்யூஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? 3 பிரச்சனை 6 சொல்யூஷன். நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நிறைய சொல்யூஷன், தீர்வுகள் இருக்கும், நம்மகிட்ட பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அவேர்னஸ். என்ன அப்படின்னா, சே அதை மாதிரி நினைக்க கூடாதுப்பா,
ஐ எம் கோயிங் டு சிட் அண்ட் ஐ எம் கோயிங் டு அவாய்ட் எவ்ரிதிங். எப்படி நான் செருப்பை வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரணும், அதே மாதிரி இந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன் தாட்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு. அவேக் அப்படின்னா கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். நம்மளா கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பா, பிசிக்கலா, மென்டலா நம்மளே எழுப்பிடணும். ஒரு ஆள் சோர்வா இருக்கலாம், அங்க போயிருக்கலாம், இங்க போயிருக்கலாம். அது ஒரு அவேக், நம்மளை மென்டலியா பிசிக்கலா நம்மளை அவேக் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்தது மூணாவது என்ன பார்த்தா செட் அ கோல். அப்படின்னா சரி நான் இப்போ கிளாஸுக்கு போறேன்ப்பா, நான் இவ்வளவும் கத்துக்க போறேன், என்ன 100% ஐ எம் கோயிங் டு லேர்ன். இந்த 1 ஹவர்ல நான் அந்த 1 ஹவரையும் என்ன பண்ண போறேன், யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கோலை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து கிளாஸ்ல உட்காரணும். அடுத்தது சிட் இன் த ஃப்ரண்ட். இப்போ நம்ம இதில் உட்காந்துருக்கோம், நம்ம போய் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா கொஞ்சம் முன்னாடி உட்கார்றது நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாம் தெளிவா தெரியும், தெளிவா கேட்கும், தெளிவா கேட்கும். அதனால குட் டு சிட் இன் த ஃப்ரண்ட், இல்லைன்னா ஒரு சென்டரா உட்கார்ந்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாடி உட்கார்ந்தோம்னா ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம பின்னாடி உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் முன்னாடி உட்கார்ந்துருந்தோம்னா சாரு நீங்க தான், அது ஒரு அதனால அந்த பயம் கூட இருக்காது. அதனால அதெல்லாம் அட்வான்டேஜ். அதனால சிட் இன் த ஃப்ரண்ட், சென்டர்ல உட்கார்றது நல்லது. இன்னொன்று வந்து பிராக்டிஸ் லிசனிங். நம்ம கவனிக்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஸ்விம்மிங்கா பிராக்டிஸ் பண்ணலாம், கிரிக்கெட்டிஸ் பிராக்டிஸ் பண்ணலாம், ரீடிங்கா பிராக்டிஸ் பண்ணலாம். லிசனிங் என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு டைம் இல்லாதனால நான் சொல்லலை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா கவனிக்கிறத எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸை நான் சொல்லி முடிப்பேன், நீங்க அதுக்கப்புறம் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் சென்டென்ஸை நான் சொல்லுவேன், அதை நீங்க நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும். மூணாவது கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் நான் சொல்லுவேன், அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதணும். இப்போ மூணையும் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரைட்டாக எழுதிருப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ உங்களுடைய லிசனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிடலாமா? பார்க்கலாம். ஒரு சின்ன டெஸ்ட். எல்லாம் ரெடியா இருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எழுதணும். சரியா? முதல்ல ஒரு ஷார்ட் டெஸ்ட் சொல்லுவேன், நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதணும். ரெண்டாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று சொல்லுவேன். சீக்கிரம் முடிச்சிருவோம். சரியா? முதலாவது ஜீசஸ் இஸ் லார்ட். ஒரே டைம் தான் சொல்லுவேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் லாங்கா சொல்ல போறேன். ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். மூணாவது சொல்றேன். Jesus died for you and me and for all. சரியா? இப்போ எழுதி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி முடிச்சிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்க, நீங்களா கரெக்ட் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எழுதுனதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது அப்படியே இருக்குதா, ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க வேவ் பண்ணுங்க, அப்ப தெரியும் ஓகே யார் கரெக்டா பர்ஃபெக்ட்டா எழுதிருக்காங்க. முதல் சென்டென்ஸ் ஜீசஸ் இஸ் லார்ட், அப்படி கரெக்டா மூணையும் எழுதிடுவாங்க, கை அப்படி ஜஸ்ட் வேவ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். சரி, ஜீசஸ் இஸ் லார்ட், நோ டவுட். அடுத்தது ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஒரே ஒரு தப்பு இருந்தா கூட கை உயர்த்த வேணாம். ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஓகே, சரி. மூணாவது, வெரி குட். மூணாவது நான் சொன்ன மாதிரியே இருக்கணும். ஜீசஸ் டைட் ஃபார் யூ அண்ட் மீ அண்ட் ஃபார் ஆல். ஓகே, சரி. அப்ப உங்களுடைய இது தெரியுது பாத்தீங்களா, உங்களுடைய மெமரி பவர் வந்து ஓகே. சில இது நம்ம ஃபுல்லா எழுதிட்டோம், இன்னும் கொஞ்சம் லாங்கா போனா எழுத முடியல, இன்னும் கொஞ்சம் லாங்கா போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க இதான் பிராக்டிஸ் லிசனிங். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு ஏங்க ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ஏங்க நீங்க ஒரு 3 வார்த்தை எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் எழுதுறேன்னா, இல்ல உங்க மகன் இல்லைன்னா உங்க டாட்டர், அது ஒரு பெரிய ஒரு நல்ல கேமா இருக்கும். அப்போ உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன், நீங்க எப்படி இப்ப என்ன கவனிச்சீங்களோ, நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி கவனிச்சிங்களோ இப்போ எப்படி கவனிச்சிங்களோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ நம்ம இதுதான் ப்ராக்டிஸ் லிசனிங் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த வகுப்பு கூட ஒவ்வொரு வகுப்பையும் நீங்கள் அட்டன் பண்ணும் பொழுது இந்த 6 சொல்யூஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லா கிளாஸையும் நம்ம எளிதாக அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? ப்ராக்டிஸ் லிசனிங், டிக்டேட் பண்ண சொல்லி
லிசனிங் பண்ண சொல்லுங்கள். நல்லா பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ட்ரை பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் ட்ரைங். சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்படி நான் இந்த திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, pretend to be fascinated. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிக்குதோ இல்லையோ அப்படியே வந்துட்டு அப்படியே ஆர்வமாக இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி. ஏமாத்துறது கிடையாது, ஃபேக் கிடையாது. நீங்களா உங்களை என்ன பண்ணுவீங்க, தயார்படுத்திக்கோங்க. எப்படி இந்த கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க போகுது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிரிட்டெண்ட் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி, இது நிறைய பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இப்படி உட்காந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த டீச்சருக்கு நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, சரி 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 கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் மைண்டிலேருந்து உங்கள் பாடி வந்து உங்கள் மைண்டுக்கு அது சொல்லுது. ஆமாம் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். அப்புறம் இப்படி சிலர் இப்படி உட்காந்துருப்போம், ஒரு வேலை இப்படி உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாடி வந்து மைண்டுக்கு என்ன சொல்லுது, உட்காந்துருப்பா, உனக்கு தெரியாததை அவங்க சொல்ல போகிறாங்க, எல்லாம் நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து அதே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி உட்கார அப்படி பிரிட்டன் சம் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் யுவர் மைண்டு. உங்கள் மைண்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது சூப்பராக இருக்க போகுதுப்பா. அப்போ உங்கள் மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் சண்டை நடக்கும். அதில் சில நேரம் மைண்டு ஜெயிச்சிடாது, சில நேரம் சரீரம் ஜெயிச்சிடும். பாடி ஐ எம் கோயிங் டு பி அட்டென்டிவ், அப்போ நான் இது நல்லா இருக்க போகுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பேட்டில் வந்து என்ன ஆயிரும், சில நேரம் பாடி ஜெயிச்சிடும். அதனால் கிளாஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, உங்களை என்ன பண்ணிக்கோங்க, சில எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுப்பா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கலாம். சரியா? 6 இது விழிப்பாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு செட் ஆஃப் கோல், 100% ஐ எம் கோயிங் டு லிசன்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதுக்கப்புறம் நான் போய் முன்னாடி உட்கார போகிறேன். அது இந்த கிளாஸில் ஒருவேளை நீங்கள் வகுப்பறைக்கு இருந்தீங்கன்னா முன்னாடி உட்கார்றது நல்லது. அப்புறம் ப்ராக்டிஸ் லிசனிங், அதுக்கப்புறம் பிரிட்டன் டு பி ஃபேசினேட்டட். நம்ம சிட்டிங் போஸ்டர், நம்மளே அந்த மைண்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். இதில் வந்து நல்லா எக்ஸைட்டிங் திங்ஸ் நிறைய இருக்க போது நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ணணும். சரி, இதான் அந்த 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் 6 சொல்யூஷன். அப்போ லிசனிங் கண்டிப்பாக முக்கியம், கவனிக்கணும். கவனிக்கிறது ரொம்ப நல்லது. கவனிச்சா நம்ம மனப்பாடம் ஆகிக்கலாம், நம்ம எழுதலாம். அதனால் கவனிக்கணும். ஓகே, வில் மூவ் ஆன். இந்த கோர்ஸை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த முதல்ல இருந்தே நான் காட்டிட்டேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட். எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும், எப்படி அசைன்மெண்ட் எழுதணும், எப்படி புக் ரிவ்யூஸ் எழுதணும், எப்படி எக்ஸாமுக்கு எல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத குறித்து தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது அதனுடைய விளக்கம். உங்களுக்கு சின்ன அட்டவணையாக நான் போட்டு காட்டிட்டேன். அடுத்தது நம்ம இதில் என்ன என்ன அட் தி எண்ட் நம்ம என்ன இதில் பெற்றுக்கொள்ள போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளா செல்ஃப் லேர்னிங், அதுக்கப்புறம் கிளாஸ் லேர்னிங், அது ஒரு ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், டெவலப் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த கிளாஸ். அதே மாதிரி நூலகத்தை, லைப்ரரி நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அது ரீடிங் ஹேபிட்ஸ். நம்ம இப்போ லைப்ரரிக்கு சில பேர் போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆன்லைன் லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டிகல்ஸ், ஆன்லைன் புக்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மாதிரி நீங்கள் ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ரீடிங் ஸ்கில்ஸையும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். எப்படி ப்ராப்பர் நோட்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இது கண்டிப்பாக இந்த கிளாஸ் உதவியாக இருக்கும். சரி, அதான் மெயின். அதான் சரி, இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அசைன்மெண்ட்டை பார்த்துடலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் இருக்காது, 100 மார்க் அசைன்மெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 1 2 3 அசைன்மெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ், கடைசியில் ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதனால் கவனிங்க. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. 3 அசைன்மெண்ட் என்ன, ரொம்ப சிம்பிள் அசைன்மெண்ட் தான். ஆனால் உங்களுடைய மைண்டை நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். யூ ஹவ் டு கிவ் யுவர் டைம். முதலாவது அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது அசைன்மெண்ட், மேக் அவுட்லைன்ஸ் ஃபார் எனி 2 டாபிக்ஸ் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ். சரியா? உங்களோட சாய்ஸில் ஏதோ ஒரு 2 டாபிக் எடுத்துக்கோங்க. அது பைபிள்லேருந்து எடுத்தாலும் சரி, எப்படினாலும் சரி, 2 டாபிக். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் சால்வேஷன், இல்லை ஃபர்கிவ்னஸ், வாட் எவர். அது ஒரு 2 டாபிக் எடுத்து 2 டாபிக்கு ஒரு அவுட்லைன் போட போகிறீங்க. அவுட்லைன் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு.
அந்த அவுட்லைன் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரட்சிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ரட்சிப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவுட்லைன் போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 3 இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். நம்ம அதை பார்க்க போகிறோம். ஒரு அசைன்மெண்ட்னா இந்த 3 தான் இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டாபிக் போடுறீங்கன்னா உங்களுடைய ஒரு மெசேஜ் நினச்சிக்கோங்க. சரியா? ஒரு 2 மெயின் பாயிண்ட், இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், அந்த மாதிரி. ஸோ இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன், முன்னுரை, அப்புறம் அந்த கண்டென்ட், அந்த பொருளடக்கம், அதுக்கப்புறம் முடிவுரை. சரி, இப்போ ஒரு ரட்சிப்புன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ரட்சிப்பு, சரி, ரட்சிப்புங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. சரியா? அப்போ ரட்சிப்பு குறித்து ஒரு அவுட்லைன் போடலாம். எப்படின்னா ரட்சிப்பு ஒன்று கேள்வியாக போகலாம், கேள்வி கேட்குற மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா பதில் சொல்கிற மாதிரி நம்ம அவுட்லைனை மேக் பண்ணலாம். இப்போ ரட்சிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்காக ரட்சிப்பு, யார் கொடுப்பது ரட்சிப்பு, யாருக்காக ரட்சிப்பு, யார் கொடுப்பது ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக போட்டுக்கிட்டு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் பண்ணிடலாம். எப்படி? ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு யார் கொடுப்பது, ரட்சிப்பு யாருக்காக கொடுப்பது, அப்புறம் ஒரு கன்க்ளூஷன். ஸோ இது மாதிரி ஒரு அவுட்லைன் என்ன பண்ண போறீங்க? 2 டாபிக்கு யூ ஹவ் டு ட்ரை, நீங்களாவே முயற்சித்து அந்த அவுட்லைன் எழுதுங்க. 2 டாபிக்கு 2 டாபிக், நீங்கள் 2 டாபிக்கு ஒரு அவுட்லைனை நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கு 10 மார்க் உங்களுடைய அவுட்லைனாக இருக்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. 2வது என்னன்னு பார்த்தோம்னா செலக்ட் டாபிக் அண்ட் ஃபைண்ட் 7 கலெக்ஷன்ஸ். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அது என்னவா இருக்கலாம், எதனால இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அபார்ஷன், ரேப், இல்லை வாட் எவர், எலெக்ஷன், எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தலைப்புக்கு 7 கலெக்ஷன். ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட், வேற கட்டிங் நினைச்சிட வேண்டாம். பேப்பரில் என்ன பண்ணுங்க, பேப்பரை கட் பண்ணி ஒரு கலெக்ஷன், ஒரு 7 கலெக்ஷன்ஸ் அந்த தலைப்புக்கு சம்பந்தமானது. சரிங்களா? அது நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் பண்ணி அதில் இருந்து எடுத்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம் தான். சரியா? 7 கலெக்ஷன்ஸ் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு மேகசின், சின்ன விலைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சுன்னா அது ஒரு மேகசின் எடுத்து வச்சுக்கலாம். அந்த 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 கலெக்ஷன் 7 கலெக்ஷன்ஸ் இருக்கணும். ஒரே டாபிக், அந்த 7 கலெக்ஷன்ஸ் எங்கனாலும் இருந்து, புக்கில் இருந்து, ஆனால் புக்கில் இருந்து கட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால எங்கேருந்து கட் பண்ண, மேகசின்லேருந்து கட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அவுட்லைன் இந்த கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி கூட கட் பண்ணலாம். அந்த கூகுள்லேருந்து ஒரு புக்கை கட் பண்ணலாம், இல்லைனா ஒரு புக்கில் இருந்து ஒரு சின்ன பீஸை கிராப் பண்ணி பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. எப்படினாலும் உங்களுக்கு கிரியேட்டிவாக நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். 7 கலெக்ஷன்ஸ். நியூஸ் பேப்பரில் கூட வெவ்வேறு டைமில் இருக்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 7 கலெக்ஷன்ஸ். சரியா? இதில் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம், கவனிங்க. நீங்கள் அந்த இது எழுதும் பொழுது அந்த நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. யார் ஆசிரியர், அந்த எழுதுனது எங்கே, யார் எழுதுனா, அந்த மேகசினுடைய பேர் என்ன, எந்த வருஷம் மேகசின்னா அதுக்கு இஷ்யூன்னு இருக்கும். எத்தனாவது இஷ்யூ. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டிக்கல், ஒரு பத்திரிக்கை வெளியிடுவாங்க, வருஷத்துக்கு 2 வெளியிடுவாங்க, கோட்டேலி, ஆஃப் ஏலி, அதுக்கப்புறம் அப்படி வாரத்துக்கு 1 அப்படி இருக்கு இல்லையா? அப்போ அந்த என்ன இஷ்யூ, அந்த அதையும் எழுதிக்கோங்க. என்னென்ன எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு அதை கட் பண்ணீங்க அதையும் எழுதிக்கோங்க. எந்த டேட்டு. அப்போ நான் சொல்கிறேன், அதை யூ வில் லிசன் நவ். ஆசிரியர், அந்த தலைப்பு என்ன, அந்த புக்குடைய, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, சட்டத்தில் ஓட்டை மாற்றுங்கள். சரியா? அதாவது சட்டம் உடுத்து விட்டது, ஓட்டை மாற்றுங்கள். 2 மீனிங் இருக்கு. ஒன்று சட்டம், நம்ம வீட்டில் உள்ள சட்டம் உளுத்துருச்சு, அந்த ஓட்டை மாட்டுங்க. இப்போ சட்டம் உளுத்துருச்சு, ஓட்டை, நம்ம போடுற ஓட்டை மாத்துங்க. ஸோ அது ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது கீழே உள்ளது. அப்போ அந்த யார் ஆசிரியர், அந்த தலைப்பு என்ன, எப்போ நீங்கள் அந்த இது பண்ணீங்க, எப்போ வெளியிட்டுச்சு, அந்த இதோட எல்லா டீட்டெயில், எந்த பக்கம், ஒரு பேப்பரில் 7ஆம் பக்கம் இருக்கும், 8ஆம் பக்கம் இருக்கும், அந்த பக்கத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அதில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு கட் பண்ணுங்க. டோன்ட் ஜஸ்ட் ஹேவ் அந்த கட் பண்ண பீஸை மட்டும் வச்சிருக்காதீங்க. அந்த ஹோல் டீட்டெயில் நான் என்னன்னு சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லிடுவேன். அதனால் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பேர்,
அந்த அந்த அவர் எழுதுனது யாரு, என்ன பேப்பரு, எந்த தலைப்பில் இருந்துச்சு, எத்தனை பக்கம், எத்தனை வருஷம், எத்தனாவது இஷ்யூ, அது ஹாஃப் ஏலியா கோட்டேலியா, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் ரெண்டாவது அசைன்மெண்ட். மூணாவது அசைன்மெண்ட் இங்கே இருக்கு பாருங்க. எஸ்சி கலெக்ட், ரைட் டவுன் தி ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க, ஆசிரியர், தலைப்பு, டேட்டு, மந்த்து, எத்தனாவது வருஷம், டைமு, பேஜ் நம்பர், நேம் ஆஃப் த மேகசின் இல்லைன்னா நியூஸ் பேப்பர். ஸோ அதெல்லாமே இருக்கணும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது அசைன்மெண்ட். மூணாவது அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டாபிக் செலக்ட் ஒன் டாபிக். இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டு அவுட்லைன் பண்ணிட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுத போறீங்க, நீங்களா எழுத போறீங்க. ஒரு 3-4 பக்கம். இது எதுக்கு அப்படின்னா, இங்கே நான் சொல்லி கொடுக்குற எல்லா மெத்தடையும் பயன்படுத்தி அந்த அசைன்மெண்ட் எழுதணும். அதுக்காக தான் 20 மார்க். முதல்ல அவுட்லைன் மட்டும் போடுவீங்க 2 டாபிக்கு. ரெண்டாவது அசைன்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு டாபிக் 7 கலெக்ஷன் கட் பேப்பர் பண்ணுவீங்க. அதில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம், யார் எப்போ எங்கே வெளியிட்டாங்க, எப்போ நீங்கள் பார்த்தீங்க, எத்தனாவது பேஜில் எல்லாம். மூணாவது அசைன்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கிற டாப்பிக்லேருந்து ஒன்றை செலக்ட் பண்ணுவீங்க. அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸ், சர்ச்சு, வில்லியம் கேரி, கல்ச்சர், கன்வர்ஷன், தலித்ஸ் இன் இந்தியா, டீம் பில்டிங், சோஷியல் ஒர்க்கு, கிறிஸ்டியன் மியூசிக். இதுலேருந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட்டு பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் எழுதணும் ஒரு 3-4 பக்கம். இது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னு வச்சிங்கன்னா, நிறையா உலகம் ஃபுல்லாக கிரிக்கெட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே 1984 அந்த வேர்ல்டு கப் டீம், அப்போ ஒரு சின்ன இதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, 19 வேர்ல்டு கப் டீம். ஓகே, கபில் தேவ் த கேப்டன், எங்கே நடந்துச்சு, எத்தனை டீம் கலந்துக்குச்சு, எப்படி ஜெயிச்சாங்க இந்தியா, அப்படிங்கிறத வச்சு ஒரு அவுட்லைன் போட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ யூ வில் பி ரைட்டிங் 3 to 4 pages. சரியா? இதான் மூணாவது அசைன்மெண்ட். டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்கள் இதிலிருந்து ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி ஒரு 3-4 பேஜ் அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? சரி, இந்த அசைன்மெண்ட் நீங்கள் எழுதும் பொழுது அதே மாதிரி தான், எந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்க, அது யார் பப்ளிஷ் பண்ணால் நம்ம படிக்க போகிறோம். ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி நம்ம கற்றுக்குவோம். அப்போ தெரியும் நமக்கு, ஓகே இதை தான் நம்ம எழுத போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க. சரியா? அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த தேர்ட் அசைன்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதுக்காக தான் 20 மார்க். இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணி குயிக்காக. மொதல் அசைன்மெண்ட்டு, நீங்களா ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி 2 டாபிக் செலக்ட் பண்ணி ஒரு அவுட்லைன் போட போகிறீங்க. ஜஸ்ட் அவுட்லைன் தான், வேற எதுவும் கிடையாது. சரியா? அவுட்லைன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் சொன்னல இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன் சும்மா போட்டுக்கோங்க. அந்த பாடி வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் நல்லது, இல்லை 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரி, எது எடுத்தாலும். இப்போ வந்து வீடு, ஓகே வீட்டை பற்றி எழுத போகிறேன்ப்பா, சரி வீடு அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறீங்க, இன்ட்ரோடக்ஷன் எழுதுறீங்க. பாடியில் வந்து என்னென்னா, வீடு தங்குவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு 3 பாயிண்ட்ஸ். அப்புறம் கன்க்ளூஷன். அப்படி ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் இருக்கணும் அந்த பாடியில். சரியா? அப்போ 2 டாபிக் செலக்ட் பண்ணி அவுட்லைன் பண்ணுவீங்க. ரெண்டாவது அசைன்மெண்ட் வந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எதுனாலும் இருக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். அதை வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, 7 கலெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ண போறீங்க. வெறும் ஃபோட்டோ மட்டும் பண்ணிடாதீங்க, அந்த ஆர்டிக்கல் இருக்கணும். அங்கே பாருங்க, கண்டென்ட் இல்லைன்னா ஒரு ஸ்மால் ரைட்டப் இருக்கணும். ஒரு சின்ன பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா கடற்கரையில், அப்போ சின்னது எழுதியிருப்பாங்க, இத்தனை பேர் பங்கேற்றாங்க, இவ்வளோ இது நடந்துச்சு, இதில் பேர் வந்து பங்கேற்ற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெண்கள்லாம் இருந்தாங்க ஆனாலும் அவங்களும் சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க, இத்தனை நாள் நடந்துச்சு. அந்த கண்டென்ட்டோட கட் பண்ணுங்க, ஃபோட்டோ மட்டும் இல்லை, அந்த கண்டென்ட்டோட. இப்போ கார், ஓகே சிட்ரோவன் கார் வெளியாக இருக்குது, என்ன அந்த அதை பற்றி சின்ன ரைட்டப் அதோட சேர்த்து கட் பண்ணணும். அதான் ரெண்டாவது அசைன்மெண்ட், 7 கட்டிங். மூணாவது, நீங்கள் இதுலேருந்து ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் மட்டும் போட மாட்டீங்க, அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் எழுதவும் செய்யணும். ஒரு 3-4 பக்கம் நீங்களாக எழுத போகிறீங்க. அதை நம்ம கற்றுக்க போகிறோம், எப்படி எழுதணும், ஹவு டு ரைட் அசைன்மெண்ட். அதுக்காக தான் இது. அப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க, அதை வச்சு இது என்ன பண்ணுங்க, இதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டு ஒரு 3-4 பக்கம் நீங்கள் எழுதுவீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு சின்ன வேவ் நான் பார்த்துட்டுனா ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிக்குவேன். இப்படின்னா ஓகே, இப்படின்னா கொஞ்சம் புரியல, இப்படின்னா ஓகே இல்லை ஓகே கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே சரி, புரியல நீங்கள் கேட்கலாம், இப்போ இல்லை. ஐதர் யூ கேன் ரைட் டவுன்
ஐ மீன் டைப் டு டாக்டர் தேவசகாயம், இல்லைனா எனக்கு கூட நீங்கள் எழுதுனா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். என் நம்பர் வேணால் எழுதிக்கோங்க, 7893832784. 7893832784. சரியா? எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். டாக்டர் தேவசாகத்துக்கு எழுதலாம், இல்லை இதுக்கு எனக்கு எழுதினாலும் சந்தோஷம் தான். ஸோ மொதல் அசைன்மெண்ட் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் போடுவீங்க. ரெண்டாவது அசைன்மெண்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த டாப்பிக்கை எடுத்துட்டு அந்த ஆர்டிக்கலை கட் பண்ணுவீங்க. அது மேகசின்ல இருக்கலாம், கூகுளில் இருக்கலாம். இப்போ 7 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஜீசஸ் 7 sayings on the cross. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை ஓகே இவ்வளோ பெருசு எழுதியிருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பேர் போட்டுக்கோங்க, எந்த இதில் வந்துச்சு, எங்கேருந்து எடுத்தீங்க, அந்த டேட்டு இயரு எல்லாத்தையுமே அந்த இதுக்குள்ள சின்னதாக ஒரு பேனாவில் நீங்கள் எழுதிக்கோங்க. அது நீங்கள் பேனாவில் எழுதிக்கலாம். அந்த இதில் சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, எங்கேயாவது இடம் இருக்கும், அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் கலெக்ட் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த தகவலும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அசைன்மெண்ட். எந்த புக்கிலேருந்து எது எடுத்தாலும் அவங்களுடைய அந்த தகவலோடு எடுத்துக்கணும். இவங்க தான் எழுதுனாங்க. இப்போ நம்ம இப்போ காட் சோ லவ் தி வேர்ல்ட், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சும்மா சொல்றதை விட சொல்லி முடிச்சுட்டு யோவான் 3:16 அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஓகே இது பைபிள்ல இருக்குது. யோவான் சொல்லியிருக்கிறாரு, 3வது அதிகாரத்தில் இருக்கு, 16வது வசனத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வேறவங்க நம்ம கேட்கறாங்க இல்லையா, they can go and refer. அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம். அதனால தான் அந்த தகவல் ரொம்ப முக்கியம். மற்றவங்க படிக்கிறதுக்காக அது கண்டிப்பாக உதவும். ஸோ அதான் உங்களுடைய 2வது அசைன்மெண்ட். 3வது அசைன்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் ஒன்றை செலக்ட் பண்ணி நீங்களா அசைன்மெண்ட் எழுத போறீங்க. இப்போ எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னா நீங்கள் முன்னுரை கிரிக்கெட் பேட்டையும் பந்தையும் வச்சு விளையாடுவாங்க, ஆனால் எனக்கு கிரிக்கெட் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க இல்லையா. ஏன் பிடிக்காது, 1 ரீசன், 2 ரீசன், 3 ரீசன் அப்படின்னு ஒரு 2 பக்கத்துக்கு எழுதிட்டு கன்க்ளூஷன், இதனால தான் இந்த காரணங்களை முன்னிட்டு கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 பக்கம் 2 to 3 பக்கம் எழுத போறீங்க. அதான் 3 to 4 பக்கம். அதான் 3வது அசைன்மெண்ட். சரியா? 4-5 முறை சொல்லிட்டேன், புரியலைன்னா பிரச்சனை இல்லை, கேளுங்க. சரியா? ஓகே, அதான் அசைன்மெண்ட். திரும்ப 2வது பார்ட் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் இந்த 3 அசைன்மெண்ட்ஸ். அடுத்த முறை தான் நீங்கள் எழுத போறீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். இப்போதைக்கு அந்த 3 அசைன்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணிருங்க. சரி, இப்போ நம்ம என்ன கற்றுருக்கோம், லிசனிங்கை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்ம அசைன்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சிலபஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத குறித்து சுருக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா லைப்ரரியை பற்றி பார்க்க போகிறோம். அவுட்லைன் எப்படி எழுதுறது, ஐ மீன் ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் நம்ம எப்படி அசைன்மெண்ட்ஸ் எழுதணும், கிளாஸ் எப்படி கவனிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி அதை எப்படி நம்ம தகவலை சேகரிக்கிறத எப்படி சரியாக எழுதுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். குட் ரீடிங் ஹேபிட்ஸ் எப்படி நம்ம பழக்கத்தை வளர்த்துக்கிறது, புக் ரிவ்யூ எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் டிப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் டு ரைட் எக்ஸாம், நம்ம எக்ஸாமை எப்படி நம்ம தயாராகிறது. இதான் நம்மளுடைய சிலபஸ் அண்ட் அவுட்லைன். சரியா? ஓகே, முதலாவது நம்ம லைப்ரரிக்கு போயிடுவோம் டக்குன்னு. லைப்ரரினாவே சைலன்ஸ், சிட், ஸ்டடி, சர்ச் இல்லையா. லைப்ரரினாவே என்ன பண்றோம், நம்ம போவோம், அமைதியா இருப்போம், அமருவோம், அதுக்கப்புறம் ஆராய்வோம் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் லைப்ரரி. ஒரு அமைதி, ஒரு அடக்கமான ஒரு இடம், ஆராய்ச்சி செய்கிற ஒரு இடம், அமரணும், அமர்ந்து படிக்க வேண்டிய ஒரு இடம் லைப்ரரி. இந்த நூலகத்தை பற்றி கற்றுக்க போகிறோம். பொதுவான நூலகம் லைப்ரரினா எப்படி இருக்கும்? ஓகே, லைப்ரரினாவே 5 பாகம் இருக்கும். எந்த லைப்ரரி எடுத்துக்கிட்டாலுமே பொதுவாக இந்த 5 பாகம் கண்டிப்பாக 5 பிரிவு இருக்க தான் செய்யும். அதில் பிரிவு பார்த்தோம்னா ஜெனரல் செக்ஷன். இப்படி ரேக் வச்சுருப்பாங்க. சில நேரம் ஜெனரல் புக் நிறைய இருந்துச்சுன்னா 2 ரேக்கு இல்லை அப்படி இருக்கும். அப்படி ரேக் நிறையா இருக்கும். இதில் 5 இது. முதலாவது பார்த்தோம்னா பொது பிரிவு ஜெனரல் செக்ஷன். அதில் பார்த்தோம்னா எல்லாம் இருக்கும். மதம் இல்லை மற்ற எந்த பொதுவான பொலிட்டீஷியன்ஸு, பயோகிராஃபி எல்லாம் கலந்து இருக்கிற இடம் தான் ஜெனரல் செக்ஷன், பொது பிரிவு. இல்லை எந்த லைப்ரரி போனாலும் முதல்ல இது இருக்கும்.
அடுத்தது பார்த்தோம்னா அது ரிலிஜியன்ஸ் இருக்கும், செக்யூலர் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் செக்ஷன், குறிப்பு பிரிவு. அப்படின்னா ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல ரொம்ப காஸ்ட்லி புக்ஸ், அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த புக்கை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும், குறிப்பு எடுத்துக்கலாம். அங்கே போய் உட்காந்து குறிப்பு எடுத்துக்கலாம். நம்ம லைப்ரரி டைம் இருக்கும்போது குறிப்பு எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. லைப்ரரிக்கு வெளியே நம்ம வச்சுக்க முடியாது அதை. ஏன்னா காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் புக்ஸ் நம்ம அங்கே மட்டும் ரெஃபர் பண்ணுறது வச்சுக்கலாம். நம்ம அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு நம்ம அவுட்லைன்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு இல்லைன்னா அவுட்லைன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா என்சைக்ளோபீடியா, கமெண்ட்ரி, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லா தலைப்புக்கும், டிக்ஷனரி. அப்போ ஓகே, நான் இப்போ வந்து சால்வேஷனை பற்றி படிக்க போகிறேன். அப்போ சால்வேஷனுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல போய் என்ன பண்ணுங்கன்னா ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எய்டு. உங்களுக்கு முதலாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா ரிசர்வ்டு செக்ஷன், ஒதுக்கப்பட்ட பிரிவு. ரிசர்வ்டு செக்ஷன் அப்படின்னா இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் இல்லையா, இப்போ எஸ்எம்எஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக இந்த புக்ஸ் என்ன பண்ணுங்க, ரிசர்வ் பண்ணி வைங்க. நம்ம ஹோட்டல்லாம் ரிசர்வ்டு பிளேஸ் இருக்கும் இல்லையா, ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு. ரிசர்வ்டுனா ஒரு குறிப்பிட்ட புக், அப்போ அந்த பாடம் நடத்தும் பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் இமிடியேட்லி அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரிசர்வ்டு தனியாக வச்சுருப்பாங்க, அதை நம்ம போய் படிச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த ரிசர்வ்டு செக்ஷன் லைப்ரரியில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா டெக்ஸ்ட் புக் செக்ஷன், நம்ம புத்தக பிரிவு, உரை புத்தக பிரிவு. ஏன் அப்படின்னா இப்போ நான் எஸ்எம்எஸ் டீச் பண்ணுறேன்னா ஒரு 4 புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஸ்டடி. இந்த 4 புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த புக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் புக் செக்ஷன், உரை புத்தகங்கள் பிரிவு. டிபி அப்படின்னு போட்டிருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே டிபி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஜிஇஎன் இருக்கும். ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா RES அந்த மாதிரி போட்டிருக்கும். அப்போ அந்த டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா டிபின்னு இருக்கும். அது அந்த பாடம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதான் 4th செக்ஷன். ஒன்லி சம் லைப்ரரிஸ் ஹேவ் திஸ். ஏன்னா இப்போ வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 புக்கு 40 முறை வேணும் இல்லையா, அதனால எல்லா லைப்ரரிஸும் இருக்காது. லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஆர் குட் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். அடுத்தது ஃபைனல் செக்ஷன் தான் ஜேர்னல்ஸ் அண்ட் மேகசின்ஸ், பத்திரிகை, அதுக்குரிய செக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ், இப்போ நடக்கிற பிரச்சனை லைக் கிறிஸ்டியானிட்டி டுடே, இந்தியன் டைம்ஸ், ஹார்வெஸ்ட், ஃபோக்கஸ் டுடே, அப்படி நிறையா கிறிஸ்டியானிட்டி டுடே அப்படி அந்த கரண்ட் இஷ்யூஸ் பிரச்சனைகள் உள்ள இதெல்லாம் வந்து பத்திரிகையாக வெளியிடுவாங்க. இதழ்கள், பத்திரிகைகள், நூல்கள், அந்த மாதிரி பிரிவு தான் 5வது பிரிவு. ஸோ 5 பிரிவு. பொது பிரிவு ஜெனரல் செக்ஷன், குறிப்பு பிரிவு அப்படின்னா ரெஃபரன்ஸ், நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எக்ஸ்பென்சிவ் புக்ஸ், ஒதுக்கப்பட்ட பிரிவு நமக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட சில புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்லி போய் ரெஃபர் பண்ணுறதுக்காக. அடுத்தது உரை புத்தகங்கள் பிரிவு, டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னா அந்த பாடம் முடிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த புத்தகங்களை வச்சுக்கலாம். 5வது பார்த்தோம்னா ஜேர்னல்ஸ் அண்ட் மேகசின்ஸ், பத்திரிகை, அந்த நூல்கள், இதழ்கள், அந்த மாதிரி புத்தகங்கள். சரியா? 5 செக்ஷன்ஸ் இந்த லைப்ரரி. சரி, நான் சொல்லிட்டேன். எஸ், எனி டவுட்? ஓகே இல்லையா? சரி, நம்ம மூவ் ஆகலாம். நான் நிறைய பேருடைய முகத்தை பார்க்க முடியல, அதனால் நீங்கள் கையாட்டினாலும் எனக்கு தெரியாது. அதனால் ஐம் ஜஸ்ட் வேகமாக போயிட்டுருக்கிறேன். சரியா? பட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 5 செக்ஷன், எந்த லைப்ரரி எடுத்தாலும் 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஜெனரல் செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷன், ரிசர்வ்டு, டெக்ஸ்ட் புக்கு, ஜேர்னல்ஸ், மேகசின் செக்ஷன்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். இந்த மேகசின் செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. அந்த அதெல்லாம் வந்து இப்படி திறந்து மூடுற மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் அந்த இப்போ 21 ஓகே 2021 ரிலீஸ் ஆனது முதல்ல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு திறக்கிற மாதிரி இருக்கும், கபோர்டு மாதிரி இருக்கும், உள்ளே வச்சுருப்பாங்க. சில இது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 மேகசின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஆர்கைவ்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லைப்ரரிக்கு போனோம்னா அதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம அப்படி ரெஃபர் பண்ணலாம். ஸோ லைப்ரரின்னு சொன்னால் இந்த 5 செக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரி, அடுத்தது ஓகே, நம்ம லைப்ரரிக்குள்ள போனோம்னா இந்த டிடிசி நம்பர் அப்படின்னு இருக்கு, டிவே டெசிமல் கிளாசிஃபிகேஷன். அப்படின்னா
அந்த புத்தகங்களில் இங்கே நம்ம பிரிவு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணி மொத்தமாக பைபிள் காலேஜஸில் பார்த்தோம்னா this class system is followed almost all over India and by all Bible colleges and seminaries. பொதுவாக நம்மள கிறிஸ்டியன் லைப்ரரிக்குள்ள போனோம்னா இந்த செஷன் தான் இருக்கும். பொதுவாகவே இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் லைப்ரரிஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம பொதுவான நம்பர். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு மதத்தை பற்றி படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், புத்திசம், இஸ்லாம், சிக்கிசம் அப்படி நம்ம கற்றுக்க நினச்சோம்னா இந்த 200 தான் ரிலீஜியன் செக்ஷன். மொத்தம் ஒரு 10 பிரிவு இருக்குது. 000 ஜெனராலிட்டிஸ் பொதுவாக. அதுக்கப்புறம் 100 பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி தத்துவம், 200 பார்த்தீங்கன்னா மதப்பிரிவு, 300 சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் 400 பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தனியாக இருக்கும். அடுத்து 500 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ் இயற்கை சம்பந்தமானது, 600 பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அறிவுபூர்வமான இது டெக்னாலஜி. அடுத்து பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் 700. இப்படி தான் எல்லா இடத்துலையுமே எல்லா லைப்ரரியுமே இப்படி தான் அந்த செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இந்த டெசிமல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்லேருந்து இது வரைக்கும் அப்படின்னா 1000லேருந்து அப்படின்னு 100 000லேருந்து 99 வரைக்கும் பொதுவான புத்தகம், 100லேருந்து 199 வரைக்கும் ஃபிலாசபி தத்துவம் சம்பந்தமானது, 200லேருந்து 299 வந்து மத சம்பந்தமானது. ஓகே, நான் இப்போ மதத்தை பற்றி நான் கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், 200 போயிடும். அந்த நம்பர் போட்டிருப்பாங்க இந்த பக்கம், இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த புத்தகம் இருக்குது, 199 200லேருந்து 299 வரைக்கும் ரிலீஜியன் இப்படி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸிலி வி கேன் கோ அண்ட் அப்ரோச், நம்ம அதை டக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் டெசிமல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இது இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது இதான் அந்த இது சரியா. பொதுவானது தத்துவம் 100. அடுத்தது பார்த்தோம்னா மதங்களை பற்றி சமூகவியல், மொழி, இயற்கை அறிவியல், கணினி சம்பந்தமானது, தொழில்நுட்பம், கலை, அதுக்கப்புறம் இலக்கியம் மற்றும் சொல்லாட்சி. ஸோ இப்படி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும் சரியா. 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ அந்தந்த குரூப்புக்குள்ள ஓகே இது வருது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த லைப்ரரினாலும், ஏன்னா பெருசாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னும் பொழுது இது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இதுக்குள்ள போயிட்டோம். சரி, இந்த செக்ஷன் தெரியுது, நமக்கு ஒரு ஆத்தர் பேர் தெரியுது. நமக்கு ஒரு ஆத்தர் பேர் தெரியுது. ஓகே, இப்போ வந்து டாக்டர் தேவசகாயம் அவங்க பேர் தெரியுது. இப்போ அவங்க பேரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா இங்கே பார்த்தோன்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா the 3 letters of the second name. இப்போ வந்து தேவ சகாயம் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவ சகாயம். அப்போ SAH அந்த செகண்ட் நேம் இருக்கு இல்லையா, செகண்ட் நேம் உடைய முத 3 லெட்டர் சகாயம். அப்போ SAH அந்த இது பாருங்க, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜான் மார்க், அதுதான் அவர் எழுதின புக்கு. ஜான் மார்க்குங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. இப்போ இவர் புக்கை நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், முதல்ல ஓகே ரிலீஜியன் சம்மந்தமாக எழுதியிருக்கிறாரு. அப்போ ரிலீஜியன் செக்ஷனுக்கு நம்ம போயிடுறோம். போயிட்டு இப்போ எங்கள் டாக்டர் தேவசகாயம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஓகே, அப்போ தேவசகாயம். அப்போ ரெண்டாவது நேமில் மொதல் 3 லெட்டர் SAHன்னு போட்டிருக்கும். அப்போ ஓகே இவர் எழுதின புக்கு இங்கே இருக்குது. அது வெளியே போட்டிருப்பாங்க, புக்குக்கு வெளியே ஒட்டியிருப்பாங்க SAH. இப்போ டேனி பிரகாஷ் இவருக்கு இவர் எழுதியிருக்கிறாரு, ரிலீஜியன் சம்பந்தமாக கிறிஸ்டியானிட்டி பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்போ PRA பிரகாஷ் ரெண்டாவது நேமுடைய மொதல் 3 லெட்டர். இப்போ உங்களுக்கு புரியாது, ஏன்னா அது நிறையா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். பட் இதை அட்லீஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் சரியா. அப்போ அந்த ரெண்டாவது பேருடைய மொதல் 3 லெட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கில் ஒட்டியிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சோசியல் சயின்ஸை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஜோசப் ஆண்டனி இருக்கிறாரு. ஓகே, ஜோசப் ஆண்டனி வந்து ஒரு சோசியல் சயின்ஸை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம சோசியல் சயின்ஸோட செக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கிளாசிஃபிகேஷன் படி. ஓகே, இதில் போயிட்டு இவருடைய எழுதின புக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜோசப் ஆண்டனி, அந்த ரெண்டாவது பேர் ஆண்டனி, மொதல் 3 லெட்டர் ANT ஆண்ட். ஓகே, அப்போ இவர் தான் இந்த புக் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது மொதல் இது. ரெண்டாவது இப்போ பார்த்தோம்னா இவர் டைரக்டாக எழுதியிருக்காரு. ரெண்டாவதுல இவர் எழுதுனவர் வேற, ஆனால் இவர் எடிட் பண்ணார். மறுபடியும் அது என்ன பண்ணாங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
அந்த எடிட் பண்ண ஒரு பேர்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டைட்டில் ஆஃப் த புக், அந்த புக்குடைய உங்களுக்கு தெரியும். ஓகே, சார் இது சொன்னாங்க, இது வந்து ஒரு எடிட்டட் வெர்ஷன், யாரோ தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஆத்தரை மறந்துருங்க. டைட்டில், அந்த புக்குடைய டைட்டில் என்ன? ஓஹோ, an introduction to the நியூ டெஸ்டமெண்ட். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓகே, அப்ப என்னன்னா அந்த டைட்டிலுடைய மூணு லெட்டர் INT. அந்த ஆர்டிக்கல்லாம் விட்டுருங்க. எப்படின்னா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா an introduction, the introduction, the conclusion, அந்த the and அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மெயின் வேர்டு introduction to the Old Testament, geography of the Old Testament, study methods and skills. The study method skills இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். THE don't worry, அதை விட்டுருங்க. study method skills. அப்ப study STU. ஓகே, அந்த 3 வார்த்தை டைட்டிலுடைய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர். ஓகேவா? இந்த புக் ஒருவேளை எடிட் பண்ணப்பட்டிருந்தா ஆத்தரை மறந்துடுங்க, டைட்டிலுக்கு நீங்க போயிடும். சரியா? இது ரெண்டாவது. அடுத்தது, ஒருவேளை பயோகிராஃபி புக்ஸ் போறீங்க. பயோகிராஃபி புக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் சொல்றாங்க, நீங்க போய் சாது சுந்தர் சிங்கை பத்தி ஒரு அசைன்மெண்ட் எழுதுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னு ரிலிஜியன் செக்ஷனுக்கு நீங்க போலாம், இல்லைன்னா மொதல் செக்ஷன் ஜெனரல் செக்ஷன் இருக்கு இல்லையா, 000 002ல இருந்து 99 அங்க போயிட்டு நீங்க வந்து இந்த பயோகிராஃபி பத்தி, யாரோட பயோகிராஃபி? சாது சுந்தர் சிங். ஓகே, சாது சுந்தர் சிங்கா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசி பேருடைய மொத 3 லெட்டர் இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, லாஸ்ட் நேம் ஆஃப் த பர்சன். எது கடைசி பேரா இருக்கோ, செகண்ட் நேமா இருக்கலாம், இல்ல தேர்ட் நேம், லைக் சாது சுந்தர் சிங் கடைசி நேம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா சாது சுந்தர் சிங். அப்ப அந்த மூணாவது நேம்ல மொத 3 லெட்டர். இங்க ஆத்தர் டோன்ட் வரி, யார் எழுதுனாங்கன்னு கணக்கு வைக்காதீங்க. யாருடைய பயோகிராஃபி? ஓகே, ஜார்ஜ் வெர்வர், வில்லியம் கேரி, பிஷப் எஸ்ரா சர்குணம். அப்ப அந்த எஸ்ரா சர்குணம் இருக்காங்க இல்லையா, அப்ப மொத 3 லெட்டர் ஆஃப் த செகண்ட் நேம், கடைசி நேம், அதோடைய 3 இது. ஆத்தர் டோன்ட் வரி, யாருடைய பயோகிராஃபி எழுதியிருக்கிறாங்க? ஓகே, இவங்களுடைய பயோகிராஃபியா? டாக்டர் அம்பேத்கர். ஓகே, அம்பேத்கருடைய பயோகிராஃபியா? அப்ப மொத 3 லெட்டர் ஆஃப் த லாஸ்ட் நேம், கடைசி பேர்ல இருந்து 3 லெட்டர், அப்படி போயிடணும் பயோகிராஃபினா. அடுத்தது ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் இப்போ ஒரு புக்கு வந்து நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணலாம்? லைக் 40 நாட்கள் 40 நாட்கள் 40 நாட்கள் லெந்து கால அனுபவங்கள் 40 நாட்கள். சரி, 40 நாட்கள் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 40 நாட்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ரைட் பண்ணணும், FOURT 40 days. ஓகே, அப்ப அந்த 14 எழுதுறீங்க இல்லையா, நியூமெரிக்கலா எழுதணும். நம்ம அந்த நியூமெரிக்கலை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரைட்டிங் லெட்டர் ஃபார்ம்ல எழுதுறோம். 40,000 ஒன்லி, 20,000 ஒன்லி எழுதுறோம் இல்லையா, 40,000 போட்டு கீழே FOURTY 40,000. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், லெட்டர் ஃபார்ம்ல எழுதிட்டு, இப்போ 40னா FOU, அந்த மொத 3 லெட்டர். இது இப்போ உங்களுக்கு புரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஐடியா இருக்கிறதுனால நம்ம பின்னாடி நம்ம புக்கை எடுக்க நமக்கு பழகிறோம். இப்போ 13 இருக்குன்னா THI, அப்படி அந்த லெட்டர் ஃபார்ம்ல உள்ள மொத 3 லெட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ட். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 40 அப்படின்னு இருந்துச்சுன்னா FOU, 30 அப்படின்னு இருந்துச்சுன்னா THI. சரியா? இதான் அந்த, அப்ப நம்ம அந்த DDC, நம்ம அந்த டெசிமல் இது நமக்கு தெரியுது. ரிலிஜியன்னா இங்க போறோம், ஆர்ட்ஸ்னா ஒரு பக்கம் ஒரு செக்ஷனுக்கு போறோம், பிலாசபினா தத்துவம்னா ஒரு செக்ஷனுக்கு போறோம், விளையாட்டுனா ஒரு செக்ஷனுக்கு போறோம். அங்க போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்தர்னா ரெண்டாவது வேர்டு, ஆசிரியர் யாரா இருந்தாங்கன்னா ரெண்டாவது பேருடைய மொத 3 லெட்டர். ஓகே, எடிட்டட் பண்ணப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, அந்த டைட்டில் ஆஃப் த புக்குடைய டைட்டில், எந்த புக்குடைய டைட்டிலோடைய மொத 3 வார்த்தை. அடுத்தது இந்த பயோகிராஃபில என்ன பண்ணலாம்? ஆத்தரை பத்தி கவலைப்படாதீங்க. பயோகிராஃபி யாருடைய பயோகிராஃபி? ஓ, ஜான் வெஸ்லி. ஓகே, அப்ப
ஜான் வெஸ்லி. வெஸ்லி WES கடைசி பேருடைய முத 3 லெட்டர். நம்பர்ஸா இருந்தா என்ன பண்ணலாம், அந்த லெட்டர் ஃபார்முலா ஆக்கி முத 3 இதுல போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம புக்கை வெளியே பார்த்தாவே, இப்படி புக்கை அடுக்கி வச்சிருக்கும் போது பார்த்தாவே என்ன பண்ணிடும், நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அடுத்த டிஃபரன்ஸ். சரியா? அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, பார்ப்போம். சரி, முதல்ல டிசிசி பார்த்துட்டோம். அது வந்து பொதுவான லைப்ரரி. இது நமக்கு சும்மா தெரிஞ்சா போதும். ஏசிசி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சஸ் நம்பர். அது நமக்கு கவலை இல்லை. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லைப்ரரிக்குள்ள புக்கு வரும் இல்லையா, அப்போ வந்து இது 1,10th புக்கு. ஓகே, அப்புறம் இது வந்து இத்தனாவது புக்கு, இது வந்து 100வது புக்கு அப்படிங்கிறது அந்த லைப்ரரிக்குள்ள வந்திருக்கிற எண்ணிக்கையை காட்டுறது தான் ஆக்சஸ் நம்பர். ஏசிசி அந்த முத 3 லெட்டர் பாருங்க, ஆக்சஸ் இருக்கா, இந்த ஆக்சஸ்ல இந்த முத 3 லெட்டர் ஏசிசி, அதான் ஏசிசி நம்பர். டிசிசிங்கிறது அந்த அந்த டெசிமல் கிளாசிபிகேஷன். இது வந்து ஏசிசி. இது வந்து சும்மா தெரிஞ்சிக்க, அது ரொம்ப முக்கியம். டிசிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சர்ச் பண்றதுக்கு, லைப்ரரிக்குள்ள போய் நம்ம சர்ச் பண்றோம். சரி, நீங்க நிறைய பண்ணணும்னு நினைச்சது. சரி, இதை மட்டும் நம்ம குயிக்கா பார்த்துருவோம். எப்படி நம்ம அசைன்மெண்ட்டை ரைட் பண்றது அப்படிங்கிறத குயிக்கா நான் சொல்லி முடிச்சிடுறேன். சம் கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் அசைன்மெண்ட். எப்படி நம்ம அசைன்மெண்ட்டை எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எழுதிக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்றது POWER, பவர் மெத்தட். பவர் மெத்தட் இது தமிழ்ல வராது, சும்மா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம தமிழையும் நான் சொல்றேன். பவர் மெத்தட், POWER, பவர் மெத்தட். என்ன பவர் அப்படின்னா, P வந்து பிளான், திட்டமிடணும். அதை நான் தமிழை சொல்லிட்டு நான் இதில் சொல்றேன் வேகமா. இங்க இருக்கு பாருங்க, முதல்ல 5 காரியங்கள். முதல்ல என்ன பண்ணுங்க, திட்டமிடுங்கள். திட்டமிடுங்கள். என்ன டாபிக்னு முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, திட்டமிடுங்க. அதை பலமுறை அந்த தலைப்பை குறித்து என்ன பண்ணுங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. திட்டமிடுங்கள். 2வது, தீவிரமாய் யோசியுங்கள். 2வது வந்து தீவிரமாய் யோசியுங்கள் பல கோணத்துல. ஓகே, ரட்சிப்பு அப்படின்னா என்னது? ஓகே, எதற்காக ரட்சிப்பு, யாருக்காக ரட்சிப்பு, ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு வந்து ஒரு முறையா பல முறையா, ரட்சிப்பு ஒரே டைம் நடக்கிறதா இல்ல ஒவ்வொரு முறையும் நடக்கிறதா, அப்படி பல கோணத்துல யோசிக்கணும். ஓகே, ரட்சிப்புனா நீ ஜான் என்ன சொல்லிக்கிறாங்க எழுத போறியா, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னு எழுத போறோமா, புதிய ஏற்பாடு ரட்சிப்பு குறித்து என்ன சொல்ல போகுதுன்னு எழுத போறோமா, இல்ல என்னுடைய சர்ச்சு ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிற எழுத போறோமா, பல கோணத்துல யோசிக்கிறது தான் 2வது. முதல்ல திட்டமிடுங்க, என்ன தலைப்பு, அதை தலைப்பை பலமுறை யோசிங்க. அடுத்தது தீவிரமா யோசிங்க, பல கோணத்துல, மத கோணத்துல யோசிக்கலாம், சமுதாய கோணத்துல யோசிக்கலாம். சரிங்களா? அப்படி. அடுத்தது 3வது, தேடுங்கள். என்னது, நூலகத்துல போய் எத்தனை ஆசிரியர்கள் அந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து என்ன பண்ணலாம், தேடணும். தேடுங்கள். நூலகத்துல புத்தகங்களை போய் அதனுடைய எல்லா டேட் நான் சொன்னேன் இல்லையா, நேம் ஆஃப் த ஆத்தர், யார் எழுதுனா, என்ன புக்கு, எத்தனை பக்கம், எத்தனை வருஷம், யார் வெளியிட்டா, எந்த இடத்துல இருந்து வெளியிடப்பட்டுச்சு, அதை நம்ம படிக்க போறோம். அதெல்லாம் எழுதி சேகரித்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க யோசிச்சு அசைன்மெண்ட் எழுதும்போது அது ஹெல்ப் பண்ணும். அப்ப நீங்க போய் இமிடியேட்டா அந்த புக்கை எடுத்து வாசிக்கலாம். தேடணும். அடுத்தது தகவல்கள் கிடைத்தது என்ன பண்ணணும்னா சேகரிக்கணும், தகவல்களை ஒருங்கிணைக்கணும், எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணணும், எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒருங்கிணை பண்ணணும். அங்க என்ன முக்கியம் அப்படின்னா அவுட்லைன். நம்ம இவ்வளவு சேகரிச்சிருக்கோம் இல்லையா, சேகரிச்ச தகவலை எல்லாம் அவுட்லைன் போட போறோம். அப்போ ஒரு 2 புக்கை பார்த்துருப்போம், ஒரு மேகசினை பார்த்துருப்போம், ஒரு இன்டர்நெட் சோர்ஸ், இது எல்லாத்தையும் மொத்தமாக்கி என்னென்னலாம் மனசுக்கு வருதோ எல்லாத்தையும் எழுதுங்க. முதல்ல எல்லாத்தையும் ஒரு ரஃப் நோட்ல எழுதி வச்சுட்டு அதை பார்த்து ஒரு அவுட்லைன் போடுவீங்க. ஓகே, அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து ஒரு அவுட்லைன் நீங்க போடணும். அடுத்தது திருத்துங்கள். உங்க அசைன்மெண்ட்லாம் ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டீங்க இல்லையா, அப்ப நான் என்ன எழுதியிருக்கிறேன், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முதல்ல இருக்குதா, அதுக்கப்புறம் ஃபுட் நோட் போட்டிருக்கேனா, பிப்ளியோகிராஃபி போட்டிருக்கேனா, இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கிறேனா, அப்புறம் பேஜ் நம்பர் போட்டிருக்கிறேனா, இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேனா, ரிவ்யூ, எடிட் அண்ட் ரிவ்யூ. நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்மளா முதல்ல திருத்திடணும் அந்த இது அசைன்மெண்ட்டை. அப்புறம் தான் அந்த அசைன்மெண்ட் பிகம்ஸ் த ஃபைனல் ஒன். அப்பதான் அந்த அசைன்மெண்ட் என்ன ஆகுது, ஃபைனலா அந்த அசைன்மெண்ட் மாறுது. குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இதுதான் நான் இந்த இங்கிலீஷ்ல சொல்ல போறேன், ஆனா இதான் மெயின். அப்ப என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும், டாபிக் நிறைய முறை யோசிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும். என்னன்னா என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் எழுதுனது எழுதிட்டு என்ன பண்ணணும், ஆர்கனைஸ்
பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட், அதை எழுதுனதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணதில் என்ன பண்ண போகிறோம், சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றா எழுத போகிறோம். ரைட், இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன், முன்னுரை, அந்த கண்டென்ட் பொருளடக்கம், முடிவுரை, அதெல்லாம் எழுதிட்டு எடிட் பண்ணணும். செக் முதல்ல என்ன பண்ணுனா கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கா, பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கிறோமான்னு பார்த்துட்டு ரிவ்யூ நீங்களும் என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஃபார்மேட்லாம் கரெக்டாக இப்படி சொல்லி கொடுத்தாங்களா எஸ்எம்எஸ்ல, இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா, இந்த ஃபாண்ட் வந்து இவ்வளோ இருக்கணுமே, 12 தான் இருக்கணும், 12 இருக்குதா, எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன்ஸாக இருக்கலாம், அப்போ இருக்கணும், அந்த ஃபாண்ட் இருக்குதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே மை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இஸ் ரெடி அப்படின்ட்டு அப்படிதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்கள் அசைன்மெண்ட்டை. அதுக்கு தான் வந்து இதான் இந்த ரைட்டிங் மெத்தட். என்ன பண்ணணும், திட்டமிடணும், தீவிரமாக யோசிக்கணும், தேடணும், தகவல்களை சேகரித்து அதை ஒருங்கிணைக்கணும், அவுட்லைன் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் திருத்தணும். ஒரு திருத்தம் என்ன பண்ணிடணும், நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதுதான் அந்த நம்ம எப்படி ஹவு டு ரைட் அசைன்மெண்ட். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பாடி, ஒரு கன்க்ளூஷன், அப்புறம் கண்டிப்பாக ஃபுட் நோட், பிப்ளியோகிராஃபி நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபுட் நோட், பிப்ளியோகிராஃபி நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, அடுத்தது குயிக்காக நம்ம இதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். வகுப்பறையில் நம்ம கவனிக்கிறது, குறிப்பெடுக்கிறது எப்படி, வகுப்பறைக்கில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி கவனிக்கணும்லாம் பார்த்துட்டோம். வகுப்பறைக்கில் உட்காந்துருக்கிறோம், எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 காரியம். முதலாவது கவனியுங்கள், கேளுங்கள். ஓகே, கவனியுங்கள், கேளுங்கள், கையாளுங்கள். நான் சொல்கிறேன். அடுத்தது கைப்பட எழுதுங்கள். சரியா, உங்கள் கைப்பட நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. சரி, முதலாவது கவனிக்கணும். என்னதுன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த எஸ்எம்எஸ் கிளாஸில் இதுதான் படிக்க போகிறோம். என்னென்ன, நூலகத்தை பற்றி படிக்க போகிறோம். உடனே நூலகம் நீங்கள் எப்படி எழுதக்கூடாது, நூலகத்தை பற்றி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு எழுத தேவையில்லை, நூலகம் அப்படின்னு போட்ட போதும். அதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது ஹவு டு ரைட் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் எப்படி எழுதுறது, அசைன்மெண்ட் எழுதும் முறை, எக்ஸாம் தயாராகும் முறை, ஃபுட் நோட், பிப்ளியோகிராஃபி, அப்படி மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணு, கவனிச்சு எழுதிடணும். அதான் கவனியுங்கள். அடுத்தது படம், ஏதாவது டயக்ராம், ஏதாவது சார்ட் போடுறாங்களான்னு கவனிங்க. ஓகே, ஏதோ டயக்ராம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும். டாக்டர் தேவசாயம் சொன்னாங்க இல்லையா, டீச்சரை வந்து ஏமாத்துறது தான் ரொம்ப முக்கியம். எது டீச்சருக்கு பிடிச்சிருக்கு, டீச்சர் எப்படி எதிர்பார்க்குறாங்கிறத நல்லா கவனிச்சு ஒரு படம் போட்டாங்கன்னா ஓகே இந்த படத்தை நம்ம ரொம்ப முக்கியம் போல இருக்கு அப்படின்ட்டு கவனிச்சு அதை எழுதிக்கணும். ஓகே, கவனியுங்கள். அடுத்து என்ன அசைன்மெண்ட், என்ன கைட்லைன். இதுதான் அசைன்மெண்ட்டா, 3 அசைன்மெண்ட், ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 10 மார்க், 10 மார்க், இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு 20 மார்க். கவனிச்சு அதையெல்லாம் அசைன்மெண்ட் என்ன, கைட்லைன்ஸ் என்ன, வழிமுறை சொல்றாங்க, இதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது கேட்கணும். என்ன கேட்கணும், சந்தேகமா இருந்தா கேள்விகள் கேட்கலாம், குழப்பங்களை சரி பண்ணிக்கணும். கிளாஸ்லயே என்ன பண்ணிக்கலாம், கேட்கணும், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம், பதிவிட்டு அதுக்குரிய பதிலை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னா, சில நேரம் பார்த்தோம்னா அந்த வாத்தியாரு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, இது முக்கியமான பாயிண்ட், அப்படி கவனமா கவனிங்க. இல்ல அப்படி ஏத்தம் தாழ்த்தமா பேசுறாங்க இல்லையா, அப்ப எல்லாம் ஏதோ ஒன்று முக்கியமா சொல்ல போறாங்கிறத கவனமா கேளுங்க. அதுதான் அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்றாங்களா, ஏதாவது உதாரணம் சொல்றாங்களா, அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, கேளுங்க. மூணாவது கையாளுங்க. என்ன கையாளணும் அப்படின்னா ஒரு ஒரு மெத்தட் நீங்க வச்சுக்கணும், உங்களுக்குன்னு ஒரு மெத்தட். ஓகே, சிஸ்டர் வெரோனிகாவா, இவங்களுக்கு ஒரு இது ஒரு மெத்தட். பிரின்ஸ் பிரியா இருக்காங்களா, இவங்க நோட்டை எடுத்து பார்த்தா ஒரு மெத்தட் இருக்குமா, அந்த மெத்தட் படி தான் அவங்க எழுதுவாங்க. எப்படி, ஒரு நல்ல மார்ஜின் போட்டிருப்பாங்க, மேலே இடம் விட்டுருப்பாங்க, கீழே இடம் விட்டுருப்பாங்க, இந்த சைடில் எழுதுவாங்க, இந்த சைடில் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை ரவுண்டு பண்ணிடுவாங்க. அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு மெத்தடை நீங்கள் வச்சுக்கணும். அந்த மெத்தடை கையாளுங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பீங்க. இப்போ ஒரு நோட் புக் இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இருக்கான்னு தெரியல, பட் பாருங்க, ஒரு நோட் புக் இருக்குன்னா இங்கே இடம் விட்டுருங்க, இங்கேயும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க, கீழே கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இல்லைன்னா நான் இந்த 2 பக்கத்தை வந்து ஒரு பக்கமாக கன்சிடர் பண்ண போகிறேன், நான் ஏன்னா ஒரு பக்கத்தில் எல்லாத்தையும் எழுத முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கிளாஸுக்கு உட்காந்தேன்னா இந்த ஹோல் பேஜ் வந்து எனக்கு வந்து ஒரு பக்கம் கணக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ண, இந்த பக்கமெல்லாம் இங்கே ஒரு இடம் விட்டுருப்பேன், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், மேலே சைடில் கீழே ஸ்பேஸ் விட்டுருவேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், சார் சொல்கிறதெல்லாம் இந்த பக்கம் எழுதுவேன். ஏதாவது படம், ஏதாவது எடுத்துக்காட்டு, ஏதாவது முக்கியமான பைபிள் வசனம் சொன்னாங்கன்னா இந்த பக்கம் நான் ரவுண்டு போட்டு இந்த பக்கம் எழுதிக்குவேன். அப்போ உங்கள் நோட் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ எனக்கு இது வந்து ஒரு பக்கம். அப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் மெத்தட் இருக்கணும்.
ஓ இவங்க புக்கை நோட் எடுத்து பார்த்தோம்னா இப்படிதான்பா இருக்கும். இந்த பக்கம்லாம் அவங்க மெயின் பாயிண்ட்ஸ்ல, இந்த பக்கம்லாம் சும்மா எழுதிவாங்க என்னென்ன சொல்றாங்களோ. இந்த பக்கமெல்லாம் அவங்க மெயின் பாயிண்ட்ஸ், ஏதாவது டயக்ராம், ஏதாவது படம், இல்லை ஏதாவது கைட்லைன் சொன்னாங்கன்னா இந்த பக்கம் எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் அடுத்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி மெத்தட். அப்போ உங்களுக்காக ஒரே ஒரு மெத்தட் என்ன பண்ணிக்கோங்க, கையாளுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ். சரியா? அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய நோட்டு ஒன்று வாங்கிக்கணும். எப்படி நீங்கள் அந்த முறையை கையாளும் பொழுது இந்த முறையை நான் பார்க்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய நோட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸில் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். அதுதான் 3வது, கையாளும் விதம். 4வது, கைப்பட எழுதுறது. அது என்ன அப்படின்னா, நம்ம அவசரத்தில் அங்கே சொல்கிறது எல்லாமே எழுதணும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம், வேகமாக எழுதிடும், நமக்கு புரியாமல் போயிடும். சொல்கிறது எல்லாமே எழுதணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எது முக்கியமாக படுதோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. இடம் விட்டு எழுதுங்க. சில நேரம் ஒன்று எழுதியிருப்பீங்க, அடுத்து தெரியல, 2வது வரி தெரியல, அப்போ டக்குன்னு வேற பாயிண்ட் சொல்லும்போது எழுதிடாதீங்க, இடம் விட்டு வச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை மற்ற யார்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இடம் விட்டு எழுதுங்க, ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தெளிவாக எழுதுங்க. தெளிவாக எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு படிக்க போனால் தெரியாது. இன்னொன்று என்ன முக்கியம்னா, ஒரு போர்டில் டீச்சர் எழுதுனாங்கன்னா போர்டில் இருக்கிறது எல்லாமே எழுதிருங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வரலாம், அது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு முக்கியமான ஒரு டீச்சருடைய ஃபோக்கஸாக இருக்கலாம். அதனால் போர்டில் இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் எழுதுறீங்க. ஏன்னா டீச்சர் வந்து முக்கியமானதான் போர்டில் எழுதுவாங்க. அப்போ போர்டில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிடுங்க, எழுதி வச்சிருங்க. ஸோ அப்போ தெளிவாக எழுதணும். போர்டில் இருக்கிறது போர்டில் இருக்கிறதெல்லாம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு குறிப்பு போடணும், லைக் இன்ட்டு போட்டுக்கலாம். முக்கியம் நம்ம சின்ன வயசில் போடுவோம் இல்லையா, அப்படி முக்கியமானது. இல்லை ஒரு மார்க் டிக்குன்னு போட்டால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோ, ஓகே, இந்த ஆரோ போட்டால் எக்ஸாமுக்கு வருது, ஓகே, அந்த மாதிரி ஒரு லைக் சிக்னல், டிராஃபிக் சிக்னல் இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் போட்டிங்கன்னா இதான் அர்த்தம். ரெட்டில் கிரிக்கிட்டிங்கன்னா ஓகே இது எக்ஸாமுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை நீங்கள் வச்சுக்கணும். அதான் இந்த 4 காரியம். கவனியுங்கள், கேளுங்கள், கையாளுங்கள், கைப்பட எழுதுங்க. சரியா? அது இன்னைக்கு வந்து இது போதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த முறை என்ன பண்ணலான்னா, நம்ம அப்கோர்ஸ் இது சொல்லிட்டேன் நான், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம் அவுட்லைன் எப்படி நம்ம கிரியேட், அப்போ அவுட்லைன் எப்படி எழுதணும், ஃபுட் நோட் பிப்ளியோகிராஃபி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வேணா அடுத்த முறை கற்றுக்கொள்ளலாம். ஓகே.